கிராண்ட் ஃபினாலேக்கு இன்னும் ஒரு நாள் தான் என்ன கேப் இருக்கு. இன்னைக்கோட ஓட்டிங் நிலவரப்படி பாத்தீங்கன்னா திடுக்கிடும் தகவல் தான் வந்திருக்கு. திவ்யாவோட ஓட்டு இன்னைக்கு சரியறதாகவும் சபரியோட ஓட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னா போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் முன்ன பின்ன போயிட்டு இருக்கும். அன்அபிஷியல் ஓட்டை நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டாலுமே கூட பாத்தீங்கன்னா சேனலை பொறுத்தவரை இதெல்லாம் தூக்கிட்டு ஏன்ட்ட வராதா, தூக்கிட்டு போயிருன்றுவாங்க. அதனால அதை எப்போதுமே எவிக்ஷனை வச்சு இப்ப இது பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் ஓட்டு கரெக்டா இருக்கும். ஆனா அபிஷியல் ஓட்டை தான் பாத்தீங்கன்னா இவங்க கணக்கு பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கான டேல பாத்தீங்கன்னா சபரி இன்னைக்கு ஓட்டிங்க்கு பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. திவ்யாவோட ஓட்டிங் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து ஒரு பிரச்சனை. நேத்து என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, திவ்யா இந்த டைம்ல வெளியில போயிட்டாங்க, மிட்வீக் எவிக்ஷன் ஆயிடுச்சு, திவ்யா வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, திவ்யாவோட ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் நேத்து ஒரு வீடியோல கூட சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி திவ்யாவுக்கு இந்த மாதிரி பண்றாங்க, ஆனா தயவு செஞ்சு ஓட்டு போடுறத மட்டும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கூட பின் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதோட பக்க விளைவா, அதோட என்ன விளைவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. இன்னைக்கோட அபிஷியல் ஓட்டு முடிவுல பாத்தீங்கன்னா சபரி இன்னைக்கு முன்னிலையில இருந்திருக்காரு. திவ்யாவோட ஓட்டு கீழே இறங்குறதாகவே சொல்லப்படுது. கடைசியில இருக்க அரோரா விக்ரம் அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அவங்க எல்லாம் லிஸ்ட்லயே நம்ம கிடையாது. நம்மளை பொறுத்தளவு இந்த டாப் 5ல இருக்குன்னு நம்ம நினைச்சது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசர்வ் அப்படின்னா கண்டிப்பா திவ்யா தான் டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சபரிக்கு எதுவும் சேனல் எதுவும் திட்டம் போடுவாங்களா அப்படின்ற டவுட்டுமே இருக்கு. ஏன்னா நிறைய சைடு பார்க்கும்போது சபரிக்கான ஆதரவுகள் இருக்கு. ஓகே, அவரு பியூரா இருந்துட்டாரு, கோல்டா இருந்துட்டாரு, வெங்காயம் வச்சுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு கருத்துமே இல்லை. அடிச்சு ஆடினாரா அப்படின்னு கேட்டா அவரை பொறுத்தளவு ஒரு சில இடங்களை அவர் ட்ரூ கேரக்டர் வெளியில வந்திருக்கு. பார்வதி கண்ணை உடைச்சதா இருக்கட்டும், நான் அடிச்சு வேணுக்குன்னு தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை பத்தியான கேட்கவும் இல்லை, இவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது சேனல் ப்ராடக்ட், ஏன்னா போன சீசன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் போயிட்டு வெளியில வந்த எல்லாருக்கும் இன்டர்வியூ எடுத்து எல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் தான் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த அசீம் சீசன் மாதிரி ஆயிருமோ. ஏன்னா அசீம் சீசன் அப்ப பாத்தீங்கன்னா விக்ரமனுக்கு தான் டைட்டில்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணி இருந்துச்சு. கமலஹாசன் அவர்களே அதை ஒரு சீசன்ல ஒத்துக்கிறாரு. ஒரு சீசன் மாதிரி மாத்தி எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படி பார்க்கும்போது ஆனா அசீமை பொறுத்தளவு அன்அபிஷியல் ஓட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அபிஷியல் ஓட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா விக்ரமன் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு அப்படின்ற தகவலுமே வந்துச்சு. ஆனா எப்படி நம்மளுக்கு மாறுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை. நம்மளுக்கு நிறைய சீசன்ல இவங்களுக்கு எப்படி டைட்டில் போனது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே டவுட்டாவே இருக்கும். எந்தெந்த சீசன் பார்க்கும்போது இப்ப செகண்ட் சீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரித்விகா அவர்கள் ஃபைனல் வரைக்குமே சைலண்டாவே இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐஸ்வர்யா எப்படா ஃபைனல் வந்தாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 7th சீசன்ல மாயா எப்படா ஃபைனல் வந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு தாறுமாறான ஓட்டுக்களா, ரன்னர் மணிச்சந்திராவா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு. டிசர்வ் அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அவங்க வின் பண்ணாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது மேபி இவங்க ஸ்கெட்சு போட்டு மேபி திவ்யாக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாத்தி எதுவும் கொடுத்துருவாங்களோ, சபரி கொடுத்துட்டு தேர்ட் பொசிஷன் எதுவும் பாத்தீங்கன்னா அரோராக்கு, இந்த மாதிரி இல்லை அரோரா கூட ரன்னரை பார்க்குவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு நரேட்டிவ் செட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரோமோலாம் இவங்க போடுறாங்க. ப்ரோமோலாம் போட்டு திவ்யா டிசர்வ் இல்லை டைட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் வச்சு பேசுறாப்புல. அப்படி பார்க்கும்போது இப்போ திவ்யாவை பத்தி சாண்ட்ரா காதுல ஓதிட்டு இருக்காங்க, இவங்களோட பிரசன்ட ஓதிட்டு இருக்காங்க. அதனால மேபி நெகட்டிவ் எதுவும் கொண்டு போறாங்களோ அப்படின்ற டவுட்டுமே எனக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் டைட்டில்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை தான் இந்த குரூப் எல்லாமே வெளியில போறதா ஒரு தகவல். ஏன்னா இப்போ வந்தாங்க எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாமே, அவங்களால எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ, எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு பிரச்சனையை கிளப்பி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காப்ல, திவ்யாவுக்கும் ஒவ்வொரு பார்த்து அடிச்சிட்டு இருக்காப்ல. ஆதிரியை பொறுத்தளவு காலையில சபரிட்ட ஒரு பிரச்சனை பண்ணி அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு. துஷார் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அரோராக்கு பாசிட்டிவ் ஒரு வைபை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா இது பிரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் நம்மளுக்கு டவுட்டே ஆகுது அப்படின்னே சொல்லலாம். போன வாரம் ஃபுல்லா வியானா சொல்லவே வேணாம்,
போட்டு அடின்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அடிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனியா இருக்கட்டும் எல்லாம் வந்து இவங்க பிரைஸ் பண்ணி பேச்சு கொஞ்சம் ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண பாக்குறாங்க. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் சேனல் நினைச்சிச்சு அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணுவாங்க. வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். நிறைய பேர் நம்ம கமெண்ட்லயே வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, கிராண்ட் ஃபினாலைக்கு வந்து பார்வதி அண்ட் கமருதீன் வருவாங்களா அப்படின்ற மாதிரி நீ கேட்டுட்டு இருக்கீங்க. வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிதான் இப்போ வரைக்குமே தகவல் வருது. இன்னும் ஒரு நாள் இருக்கு. மேபி வேற ஏதாவது அப்டேட்டுகள் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். ஆனா இப்போ ஸ்டில் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு அப்ரோச்சும் இல்லை, எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஒரே பிளாங்கா தான் இருக்கு. ரெண்டு பேருமே முதல்ல என்ன செய்யறாங்கன்னே தெரியல. கமருதீன் கூட அப்பப்ப ஃபேன்ஸ் மீட்லாம் நடத்திட்டு இதை பண்ணிட்டு இருக்காரு. பார்வதியை பத்தி ரொம்ப அப்டேட்டே இல்லை. வந்த புதுசுல ஏதோ ஸ்டோரி அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுமே ஹைடல் ஆயிட்டாங்க. அதனால என்னை பொறுத்தளவு அவங்கள பார்வதி அண்ட் கமருதீன் கிராண்ட் ஃபினாலைக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா தான் இருக்கு. வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சுன்னா கண்டிப்பா வந்து சேர்த்துறேன். நீங்க சொல்லுங்க, இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கண்டிப்பா திவ்யாவா இருக்கணுமா, இல்லாட்டி சபரியா இருக்கணுமா, உங்க மனசுல வேற யாரும் இருக்கா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த சீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலேல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைனலிஸ்டா இருந்திருக்காங்க. அதுவே ஒரு சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.